சமைக்க வருதா? இப்போ வரும், கண்டிப்பா வருது ஆக்சுவலா. வருதா? என்ன நல்லா சமைக்கிறீங்க இப்போ? நான் டெசர்ட்ஸ் நல்லா சமைப்பேன். டெசர்ட்ஸ் பலகாரங்கள். கேக் ஐஸ்கிரீம் அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. பலகாரங்கள். சின்னதா ஒரு கேள்வி கேட்கிறேன். சாம்பார் வைப்பது எப்படி? சாம்பாரின் செய்முறையை படிப்படியாக கரெக்டாக சொல்லவும். ஹோட்டல்ல போய் வாங்கிக்கோங்க. எவ்வளவு ஈஸியான. ஆக்சுவலா என் வீட்லயும் இப்படிதான், ஏதாவது சமைச்சு கொடுங்க அப்படின்னா ஹோட்டல்ல போய் வாங்கி விட்டுருவாங்க. தண்ணியை சூடாக்குங்க, சாம்பார் பவுடர் போடுங்க, உப்பு போடுங்க, தேவையான காய்கறி போடுங்க, கொஞ்சம் கலக்கலக் ரெடி. ஆக்சுவலா இல்ல, நானு அந்த சாம்பார் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாக்குறேன். இல்லை, அங்கே வந்து சாம்பாரை விட அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக சமைக்கணும், அடுத்த லெவலில் சமைக்கணும்னு தான் சொன்னாங்க. ஸோ நான் இந்த பிகினர் ஸ்டெப்லாம் தாண்டி எடுத்தோடனே 5வது படியில் காலை வச்சு தான் சமைக்க போனேன் நான். ஓ, அந்த மாதிரி. இப்போ எனக்கு டார்ட் பண்ண தெரியும், டார்ட்டு சூஷி பண்ண தெரியும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் கற்றுக்கிட்டேன் நிறையா. நல்ல சாம்பார் வச்சு 4 பேரை கொலை பண்ண தெரியும், அந்த மாதிரி. அப்படியும் பண்ணலாம். ரொம்ப அழகான பெஸ்ட் மருமகள் இன் தமிழ்நாடு அப்படின்னு வந்து நீங்க பேரே வாங்கிட்டீங்க. மருமகள் அப்படின்னா குடும்பத்தை நல்லா நடத்தணும், குடும்பத்துல வந்து இப்போ மளிகை சாமான்லாம் வாங்கி போடணும், பொருட்கள் விலையெல்லாம் என்ன தெரியும், அந்த மாதிரிலாம் எங்க எந்த மருமகள் பண்றாங்க? என்னடா வீட்டுல சும்மா கொஞ்ச நேரம் வீட்டுக்கு போயிட்டு அதான் வீட்டுக்கு சொல்லுங்க. சோ அந்த மாதிரிலாம் இருக்கணும். ஸோ மளிகை பொருட்களோட விலை பட்டியல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் பெஸ்ட் மருமகள் அப்படின்னு இருக்கும்போது. ஓகேயா? இப்போ நான் வந்து சில பொருட்கள்லாம் சொல்ல போகிறேன், அதோட விலை என்னன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே. கேஸ் சிலிண்டரோட விலை என்ன? சத்தியமாக தெரியாது, சாரி. அதெல்லாம் எங்கள் அம்மா தான் பார்த்துப்பாங்க. நான் வந்து சீரியல் மருமகள், சீரியல் எப்படி நடிக்கணும், அழுகணும், இதெல்லாம் கேளுங்க, நான் சொல்கிறேன். என் வீட்டில் வந்து எங்கள் அம்மா தான் எல்லாம். சாம்பார் எங்கள் அம்மா சூப்பராக வைப்பாங்க, கேஸ் விலை அவங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் சொல்கிறேன். என்ன கற்றுக்கிட்டீங்களோ இல்லையோ, நல்லா பேச கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறது இந்த மேடலில் வந்து தெரிஞ்சு போச்சு ரோஷினி.